finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ பார்க்க போற வீடியோ நம்மளுது என்னன்னா, நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கிரைஸ்ட் சர்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த டீம்னாலே அடிக்க முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பங்கமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பீரியட் இருந்து திரும்ப ஒரு 6-7 இயர்ஸ் பீரியட் 1999ல இருந்து அந்த ஒரு 2007 லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அன்பீட்டபிளா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பைலேட்டரல் சீரீஸை கூட ஒரு மேட்ச் விட மாட்டாங்க. ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். ஆஹா, ஆஸ்திரேலியாவோட வின் பண்ணிட்டாங்கடா. அந்த மாதிரி தான் இப்போ உருவாக்கிட்டு வருது இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியா. ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பைலேட்டரல் சீரீஸ் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லிட்டரலி ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் டு பீட் அப்படின்னு எடுத்தாலே இப்போ ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1 வந்து நிக்கிறாங்க. எந்த மேட்சஸ் எது நடந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே கேள்விதான் கேட்கறாங்க. நீங்க இங்கிலாந்து அடிங்க, நியூசிலாந்து அடிங்க, யார வேணா அடிங்க ப்ரோ, ஆஸ்திரேலியா அடிப்பீங்களா? ஒரே வார்த்தை அப்படி கேட்டுட்டு அப்படி முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த லெவல்ல தான் ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் நிஜமாவே நியூசிலாந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோட்டை விட்டாங்க. கிட்டத்தட்ட 31 இயர்ஸ் ஆச்சு அவங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ இதுதான் ஒரு கிடைச்ச ஒரு செம வாய்ப்பு. கோட்டை விட்டாங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜென்ரலாவே ஆஸ்திரேலியா கம்பேக்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. பட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாமே நியூசிலாண்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேட்ச் டிராப் ஆஃப் மிச்சல் மார்ஷ், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். டே ஸ்டார்ட் ஆகும் 77 for 4. ஆஸ்திரேலியா அண்டர் பிரஷர். மிச்சல் மார்ஷ் தூக்கி பாயிண்ட்ல பழமா கொடுக்குறாரு கேட்ச், ரச் ரவீந்திராக்கு விட்டுட்டாரு. ஸோ அது ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 80 ரன், புரியுதா உங்களுக்கு? அது என்னதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இமிடியேட்டா அவுட் ஆகினாங்க 84-5 வச்சுக்கோங்க. அப்போ ஆஸ்திரேலியா கொடூரமான நிலைமை இருந்தாங்க. வந்தாரு அலெக்ஸ் கேரி, அவரும் மார்ஷும் சேர்ந்து 140 ரன்ஸ் மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப். லிட்டரலி மிச்சல் மார்ஷோட கேம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டீங்கன்னா நான் சும்மா தட்டிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் டிரைவ் போனேன்னா ஃபுல் ஃபிளாஷோட போறேன். எஜ்ஜி வாங்கி ஸ்லிப்ல போனாலும் மேல போகும் இல்ல ஃபாஸ்டா போகும் அப்படின்ற மாதிரி தான் அவர் விளையாடினாரு. ரிஸ்க் எடுத்து தான் விளையாடினாரு. ஆனா ரிவார்டு கிடைச்சதுன்னு தான் உண்மையா சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அலெக்ஸ் கேரி ரொம்பவே ஒரு காம்பாக்டா விளையாடினாரு. எஸ்பெஷலி அவரோட கட் ஷாட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜென்ரலி அலெக்ஸ் கேரி வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி மச் பேக் ஃபுட் பிளேயர். ஸோ அப்படின்னும் போது டீம் சவுதியா இருக்கட்டும், ஸ்காட் குக்லினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறைய வந்து ஷார்ட் பால் போட்டாங்க ஈஸியா பேக் ஃபுட்ல விளாடுறதுக்கு. ஈவன் மேட் ஹென்ரி அண்ட் பென்சியஸ் கூட ஹாட் பால்ஸ் போட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் நிறைய போட்டாங்க. ஈஸியா விளாடினாரு அந்த ஷாட்ஸை. பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து அடிச்சது வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப் டு மார்ஷ் அண்ட் அலெக்ஸ் கேரி. பென்சியஸ் த டெபியூட்டன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாருங்க. அதாவது மார்ச் விக்கெட் எடுத்தாரு எல்பிடபிள்யூ. அதுக்கப்புறம் உடனே மிச்சல் ஸ்டார்க் அவுட். அதாவது ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, ஷார்ட் லெக்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஷார்ட் லெக்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு மாதிரி ஷார்ட் ஸ்கொயர் லெக்ன்ற மாதிரி வச்சாங்க. கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்ச கொடுத்துட்டாரு அவரு. ஸோ பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஆன ஹேட்ரிக்கு. கேமோட மொமெண்டமே டக்குன்னு அப்படி சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஹேட்ரிக் பால் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் எட்ஜ் வாங்கி 4 போச்சு. ஸோ ஓகே, நியூசிலாந்து ஏதாவது சம்பவம் செய்வாங்க, ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு நினைச்சோம். இல்லை, பேட் கமின்ஸ் அண்ட் அலெக்ஸ் கேரி ஒரு மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப் 61 போட்டு கேமே முடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அலெக்ஸ் கேரி பியூட்டிஃபுல்லா விளையாடிட்டு இருக்காரு. பட் பேட் கமின்ஸை பத்தி சொன்னாங்க சொல்றது, அஸ் அ கேப்டனாகவும் சரி, அஸ் அ போலராகவும் சரி, அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் சரி, ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் கான்ட்ரிபியூட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. என்னார்மஸா இருக்கு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர்ல வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. என்னைக்கு ஏசலூட் ஸ்டார்க் கொஞ்சம் ஆர்டினரியா இல்ல சுமாரா போட்டாங்களோ, அடுத்த நிமிஷம் கமின்ஸ் 4 விக்கெட் இல்ல 5 விக்கெட் எடுப்பாரு. இதுதான் ஆஸ்திரேலியாவோட ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதாவது ஒண்ணு ஏசலோட 5 விக்கெட் இல்ல ஸ்டார்க் 4 விக்கெட் எடுத்துவாங்க. இல்ல அவங்க 2 பேர் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா இங்க வந்து கமின்ஸ் வந்து 4 விக்கெட் இல்ல 5 விக்கெட் எடுத்துருவாரு. என்னோட வீடியோவா நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க 3 பேருக்கு இருக்கிற ஒரு அந்த காம்பினேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் விட்டா ஒருத்தர் விட்டா ஒருத்தர். நீங்க பாருங்க, ரேர் கேசஸ் 3 பேருமே விக்கெட்லெஸ்ஸா இல்ல ஒரு ரொம்ப கம்மி விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். தே ஹண்ட் இன் பேர்ஸ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி இந்த 3 பேருமே அப்படிதான் வந்து நிற்பாங்க. இது இல்லாம பின்னாடி நேதன் லைன் வேற ப்ரெஷர் போடுவாரு. பட் பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஸ் எ கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியானாலே வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை எப்படி மெயின்டைன் பண்ணி அவர் மேட்ச் டு மேட்ச் வின் பண்றாங்கன்றது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சீரியஸாவே தொட்டதெல்லாம் ஹிட்டு தான் ஆக்சுவலா பேட் கமின்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ டீம் டு பீட் அதுல நோ டவுட். நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. எனக்கு ஒரே விஷயம் புரியலங்க, ஸ்காட் குக்லினோட ரோல் என்ன இந்த டெஸ்ட் மேட்ச்ல?
அதாவது அவர் வந்து பேட்டிங்ல 44 அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, எல்லாமே ஓகே. பட் ஏன் அவரை வந்து ரொம்ப லிமிட்டடா யூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அவர் 7 overs என்னவோ தான் போட்டாரு, ஐ திங்க் 6 overs தான் போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல he bowled just 3 overs. ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வந்தீங்க உள்ள, ஆனா ஓவர்ஸ் பெருசா கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரியும் பென் ஸ்டோக்ஸும் தான் போட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் எஃபெக்டிவா இருந்தாங்க. அப்பப்போ கிளென் பிலிப்ஸ் கொஞ்சம் போட்டாரு. டிம் சவுதியே வந்து பாத்தீங்கன்னா எஸ் சம்டைம்ஸ் அவர் ரன்ஸ் லீக் பண்ணல, பட் விக்கெட் டேக்கிங் டெலிவரி ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆக்சுவலா டிம் சவுதியோட மேஜிக் லைட்டா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்க டிம் சவுதி கிட்ட தான் அந்த ஒரு 3-4 4-4 கூட இப்ப எதிர்பார்க்க முடியல. எடுத்தா மேட் ஹென்ரி தான் 7 விக்கெட் எடுக்கிறாரு, இல்ல 3 விக்கெட் எடுக்கிறாரு. பென் ஸ்டோக்ஸ் அந்த டெபியூட்டன் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ 4 விக்கெட் எடுத்தாரு. இதுக்கு முன்னாடி வில்லியம் ரோர்கின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரு சவுத் ஆப்பிரிக்காவோட 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு, 4 விக்கெட்ஸ். அங்க கூட பாத்தீங்கன்னா டிம் சவுதி மேக்ஸிமம் 1 விக்கெட் இல்ல ஒரு 2 விக்கெட், அதுக்கு மேல ஒரு 3-4 கூட அவர் எடுக்கிறது இல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல. அது ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஃபார் நியூசிலாந்து, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இஸ் நாட் ஓன்லி கேப்டன், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் ஓன் கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாரு. பட் அவரோட இந்த ஒரு ஆர்டினரி ஃபார்ம் வந்து நிஜமாவே நியூசிலாந்து அஃபெக்ட் ஆகுது. பிளஸ் ஸ்காட் குக்லினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா யூஸ் பண்ணாம இருந்ததுக்கு பேசாம ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வச்சு விளையாடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வச்சே நீங்க விளையாடிருந்தீங்கனாலும் அட்லீஸ்ட் பேட்டிங்லயாவது ரன்ஸ் ஆடி இருக்கலாம். இவரை வந்து நீங்க ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து கம்மியா யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த அளவுக்கு அது நியூசிலாந்துக்கு கிளிக் ஆச்சுன்றது தெரியல. அந்த மூவ் சரியா கிளிக் ஆகல, அவ்வளவுதான் என்னோட ஒரு ஃபீல். ஒன்னு நீ ஸ்காட் குக்லினுக்கு கொஞ்சம் ஓவர்ஸ் கொடுத்துருக்கணும். அவங்க அடிச்சிட்டாங்கன்னா ஓகே, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த போலரை நம்ம நம்பி உள்ள எடுத்துட்டு வந்தோம், அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். பட் அவருக்கும் ஒரு சரியான ஓவர்ஸ் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்திருந்தா கூட இதான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு மிஸ் ஃபயர் ஆச்சுன்றதான் என்னோட ஒரு ஃபீல். பட் வாட் எவர், ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா 31 வருஷம் ஆச்சு, இன்னும் நியூசிலாந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பீட் பண்ணல ஆஸ்திரேலியாவை. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் லாசஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 3rd ஸ்ட்ரிங் டீமை செம்ம காட்டினாங்க. பட் மெயின் ஆஸ்திரேலியன் டீம் அவங்களால அடிக்க முடியல. ஸோ நியூசிலாந்து வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் அவங்க வந்து 2nd பொசிஷன்ல இருந்தாங்க WTC பாயிண்ட்ஸ்ல. இப்போ 3rd போயிட்டாங்க அண்ட் ஆஸ்திரேலியா 2nd வந்துட்டாங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா இப்படி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா WTCல திருப்பி இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் தான் பார்ப்போம் போல இருக்கு. முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன அமைய போகுதுன்னு தெரியல. இன்னும் மேட்சஸ் நிறைய இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஹியூஜ் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா. அவங்க வந்து தில்லுக்கு துட்டு பேட்டிங், தில்லுக்கு துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சீக்கா சார் சொல்ற மாதிரி, அதுக்கு பேச்சே கிடையாது. நியூசிலாந்து வில் பி வெரி டிசப்பாயிண்டட். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.